ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப கம்மியான செலவில் ஒரு ஹெல்த்தியான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா ஒரு 1 ஆர் 2 மந்த்க்கு நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 2-3 டேஸாகவே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வந்திருந்ததுனால போடலை. அதெல்லாம் ஒரு 3 ப்ளவுஸ் மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன். ஒயிட் வந்து பியூர் இல்லாமல் கொஞ்சம் டல் ஒயிட்டு. இந்த ப்ளவுஸ் எல்போ ஸ்லீவ் டசல்ஸும் நம்ம பண்ணது தான். இதோட சாரீ வந்து இது தான். அடுத்த சாரீ பிங்க் அண்ட் க்ரே கலரு. இவங்கெல்லாம் பெருசாக டிசைன்ஸ் எதுவும் கேட்கல, அதனால் குயிக்காகவே வேலை முடிஞ்சிருச்சு. லைட்டாக பைப்பிங் மட்டும் வச்சுட்டு அப்புறமா குட்டியாக ஒரு டசல் மட்டும் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த ப்ளவுஸோட சாரீ இது தான். பிங்க் கலர் பைப்பிங் மட்டும் சாரியில் இருந்துச்சு. அடுத்த சாரீ பிங்க் கலர் தான். இதுக்கு பெருசாக டிசைன்ஸ் எதுவும் இல்லை, லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு மட்டும் டபுள் லைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். கிளாத்லேயே டசலுக்கு லேஸ் மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னும் 2 ப்ளவுஸ் அப்புறம் சுடியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணல உடனே கொடுத்ததுனால. இந்த சிம்பிள் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் மார்க்கெட்டில் ஒரு 1/2 kg நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதிலேருந்து பாதி மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் பாதி எடுத்துட்டேன், இது மட்டும்தான். இப்போது நெல்லிக்காய் எல்லாம் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும்ல, அதில் துருவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக வரும். இது போல் துருவிட்டு இது விதையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இது போல் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு கப் எதுலையாவது மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வெல்லம் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் போல் இருக்குது. வெல்லம் எவ்வளோ சேர்க்கலாண்டா, இதே சேம் அளவு வெல்லம் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா இதில் ஒரு 3/4 பக்கம் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இதை கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இடையிடையே மட்டும் எடுத்து கலந்து விடுங்க. அடுத்து வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக வந்தால் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காகவும் வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்தோம்ல தண்ணி நல்லாவே குக் ஆகியிருக்கும். இப்போது தண்ணியெல்லாம் ட்ரையாகவும் ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரை தண்ணியை இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இல்லை தேன் சேர்த்து சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு பிடிக்கும்டா, பாதி வெல்லமும் பாதி தேனும் சேர்த்துக்கோங்க. தேன் எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் கலந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 கப் போல் டேட்ஸை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அது கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தேன் சேர்க்குறீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தேன் சேர்த்து கலந்துக்கோங்க. சூடோடவே தேன் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாறுனதும் நம்ம பாட்டிலில் அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அழகாக ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹேர்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம என்ன தான் வெளியில் கேர் பண்ணாலும் உள்ளே என்ன இண்டெக்ட் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலில் இருக்கிற கிவ்அவேக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் 28 ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.